ராதே கிருஷ்ணா. இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து பயத்தம்பருப்பு மசியல். அதுக்கு ஒரு சின்ன குக்கர் வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு மூட்டுங்க. என்னோடய கேர்டேக்கரோட ஹெல்ப்போடு பண்ணுறேன். நான் அடுப்பு மூட்ட சொல்லியிருக்கேன். அது கொஞ்சம் சுட்ட உடனே எண்ணெயை விடுங்க. எண்ணெய் விடுங்க. இன்னும் ஒரு ஸ்பூன் விடுங்க, போதும். அது கொஞ்சம் இதுவானோடனே கடுகு, வெந்தயம், பெருங்காயம் மூணுத்தையும் போடணும். போடுங்க, கடுகு போடுங்க, போடுங்க. அப்புறம் வெந்தயம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வெடிக்கட்டும். அது பெருங்காயம். கேமரா கொஞ்சம் முன்ன பின்ன போயிட்டுனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கால் நிற்க முடியாமல் நின்றுருக்கேன். இந்த இன்னும் பூட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்கா, அது போட்டு தான் நின்றுருக்கேன். கடுகு வெடித்த உடனே பெருங்காயம், அப்புறம் வந்து இந்த இதை புளித்த இது, அதுக்கப்புறம் பச்சை மிளகா இதெல்லாம் போடுங்க. அடுப்பு சின்னதாக்கிடுங்க. டக்குன்னு அதெல்லாம் எடுங்க. கட் பண்ணதெல்லாம் அது இருக்கட்டும். கட் பண்ணதெல்லாம் எடுங்க முதல்ல. அதில் வந்து மிளகா போடுங்க. அது தெளிக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு மேலே வர முடியாது. நான் போடுங்க காமிடும். அப்புறம் இதை போட்டுருங்க, தக்காளியை போட்டுருங்க. இதுவாகாது. அவ்வளோதான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இழுப்பச்சட்டி வச்சுருந்தோம். அதில் வந்து கடுகு போட்டுருந்தோம், வெந்தயம், அதுக்கப்புறம் பெருங்காயம், அப்புறம் வந்து பச்சை மிளகாயும் தக்காளியும் போட்டிருக்கோம். இது கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே இது இப்போ மஞ்சப்பொடியும் போட்டுடலாம். நல்லா வந்து இது பண்ண உடனே அந்த புளி கரைசல் கொஞ்சம் இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துன்னு இருக்கேன். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ 2 தக்காளி கட் பண்ணேன், 4 பச்சை மிளகா போட்டேன். அதுக்கு ஒரு சின்ன இந்த புளி ரொம்ப பிடிக்கும், அதனால் ஒரு சின்ன இதில் வந்து போட்டிருக்கேன் நான். அம்மா இது போடுங்கம்மா, கொஞ்சமாக போடுங்க மஞ்சள் பொடி. போடுங்க, போதும். அந்த இது புளி இது ஒரு நிமிஷம் இது வெந்த உடனே புளியை போட்டுருங்க. புளி கரைச்சலை விட்டுருங்க. எனக்கு கொஞ்சம் சேரை தள்ளி போடுங்க, நான் உட்காந்துக்கிறேன். அது இன்னும் நிற்க முடியல. அரே ராதே கிருஷ்ணா. நிறைய கேரட்டாக்கர் வந்து எல்லா பாத்திரத்தையும் ஒரே கருப்பாக ஆக்கிட்டாங்க. நான் முன்னாடி வச்சுருந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் ஆனால் புதுசாக எல்லாம் என் மாட்டு பொண்ணு வாங்கி கொடுத்துருக்கா. அதை வந்து நான் அப்புறம் தான் யூஸ் பண்ணுவேன். இது போட்டுருங்க, புளி கொத்திடுங்க. அந்த புளி கரைசலை வந்து அதில் விட்டுடணும். அடுப்பை பெருசில் வைங்க, நல்லா கொதிக்கட்டும். இல்லை தண்ணி போதும், உப்பு போடுங்க. அந்த பருப்பை வந்து கொஞ்சம் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க தண்ணி விட்டு. இதில் வந்து உப்பு போடலாம். தூள் தான், கல் வந்து எனக்கு திட்டம் தெரியாது அவ்வளவா. போடுங்க, கையால் தான் எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் போடுங்க, அது சரியாக வராது. இன்னும் கொஞ்சம் போடுங்க.
இன்னும் உடம்பு நார்மல் இருக்கும், அதனால் எதுவுமே ஒத்துக்க மாட்டேங்கிறது. இருந்தாலும் காமிக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு பிடிவாதமாக இருக்கேன், ஏன்னு தெரியல. யாரும் சொல்ல ஆத்துலையும் உனக்கு எப்படி தோன்றதோ அப்படி செஞ்சுக்கோமா. அது பாருங்க நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும். அது நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இந்த இது தக்காளி வெந்துருத்து ஆல்மோஸ்ட்டு, இன்னும் கொஞ்சம் வேகணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம அந்த பயத்தம்பருப்பு மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை போடணும். அதில் அதை போடுங்க. போடுங்க எல்லாத்தையும். அவ்வளோதான். இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் நல்லா இதுவானோடனே ஒரு குழம்பு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது நீங்கள் டிஃபனுக்கு கூட தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் கொஞ்சம் சுண்டட்டும். சுண்ட உடனே நம்ம வந்து இது பண்ணணும், அணைச்சிடணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை அதில். ஓகேயா, நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா சுட்டு கொஞ்சம் சுண்டின பிறகு திருப்பி காமிக்கிறேன். அந்த நல்லா கொதிச்சுடுத்தோ, நல்லா சுண்டிடுத்து ஓரளவுக்கு. ஸோ நம்மளோட இது இறக்கிட்டு கொஞ்சம் இது கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நான் இந்த இது ஓவர், இதுதான் முடிஞ்சுடுத்து மசியல். தக்காளி போட்டு இதை போட்டு மசியல் முடிஞ்சுடுத்து. அடுத்த இது வந்து கத்திரிக்காய், சாரி, இது அது என்னம்மா இது டக்கு ஞாபகம், நான் பூசணிக்காய் வந்து போட்டு பச்சடி, அதுவும் காமிக்கிறேன், தனித்தனியாக காமிக்கிறேன். பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.